சென்னை அருகே உள்ள செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளில் நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிப்பு. உரிய நேரத்தில் திறக்கப்படுவதால் அச்சம் வேண்டாம் என நீர்வளத்துறை அறிவுறுத்தல். புதுச்சேரியில் 50 வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். விடிய விடிய மழைநீரை வெளியேற்றியபடி இருந்த மக்கள். காரைக்குடியில் 6 மணி நேரத்திற்கு மேலாக விடாமல் கொட்டி தீர்த்த மழை. மரம் சாய்ந்ததில் வாகனங்கள் சேதம். உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விழுப்புரம் புதுச்சேரியில் மழையால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீர். பெரம்பலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மழை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே நிலையில் நீடிக்கிறது. 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு. கடந்த 21 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கடலூரில் 17 சென்டிமீட்டர் மழையும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறையும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கனமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் தயார் நிலையில் உள்ளன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழை பாதிப்பை ஆய்வு செய்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே முதலமைச்சர் அமைச்சர் வச்சிருக்காங்க, இன்சார்ஜாக போட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்னைக்கு காலை 4 மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சாப்பாடு தேவையோ அங்கெல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்தது. சவரன் 93,600 ரூபாய்க்கு விற்பனை. கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் ஸ்ரீலட்சுமி சில்க்ஸ் துணிக்கடையில் தீ விபத்து. கிரேன் உதவியுடன் தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு துறை. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் கடன் தொல்லையால் 2 மகன்கள் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை. எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை. ஆசிய கோப்பையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மறுப்பு. நேரில் வந்து இந்திய வீரர் ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம் என BCCIக்கு கடிதம். சபரிமலை செல்லும் வழியில் கான்கிரீட் தளத்தில் சிக்கிய குடியரசுத் தலைவரின் ஹெலிகாப்டர். முன்னதாக திரௌபதி முர்மு பத்திரமாக வெளியேறி சென்றார். சென்னை அருகே உள்ள செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளில் நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிப்பு. உரிய நேரத்தில் திறக்கப்படுவதால் அச்சம் வேண்டாம் என நீர்வளத்துறை அறிவுறுத்தல். புதுச்சேரியில் 50 வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். விடிய விடிய மழைநீரை வெளியேற்றியபடி இருந்த மக்கள். காரைக்குடியில் 6 மணி நேரத்திற்கு மேலாக விடாமல் கொட்டி தீர்த்த மழை. மரம் சாய்ந்ததில் வாகனங்கள் சேதம். உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விழுப்புரம் புதுச்சேரியில் மழையால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீர். பெரம்பலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மழை.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே நிலையில் நீடிக்கிறது. 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு. கடந்த 21 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கடலூரில் 17 சென்டிமீட்டர் மழையும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறையும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கனமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் தயார் நிலையில் உள்ளன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழை பாதிப்பை ஆய்வு செய்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே முதலமைச்சர் அமைச்சர் வச்சிருக்காங்க, இன்சார்ஜாக போட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்னைக்கு காலை 4 மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சாப்பாடு தேவையோ அங்கெல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்தது. சவரன் 93,600 ரூபாய்க்கு விற்பனை. கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் ஸ்ரீலட்சுமி சில்க்ஸ் துணிக்கடையில் தீ விபத்து. கிரேன் உதவியுடன் தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு துறை. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் கடன் தொல்லையால் 2 மகன்கள் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை. எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை. ஆசிய கோப்பையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மறுப்பு. நேரில் வந்து இந்திய வீரர் ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம் என பிசிசிஐக்கு கடிதம். சபரிமலை செல்லும் வழியில் கான்கிரீட் தளத்தில் சிக்கிய குடியரசுத் தலைவரின் ஹெலிகாப்டர். முன்னதாக திரௌபதி முர்மு பத்திரமாக வெளியேறி சென்றார். சென்னை அருகே உள்ள செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளில் நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிப்பு. உரிய நேரத்தில் திறக்கப்படுவதால் அச்சம் வேண்டாம் என நீர்வளத்துறை அறிவுறுத்தல். புதுச்சேரியில் 50 வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். விடிய விடிய மழைநீரை வெளியேற்றியபடி இருந்த மக்கள். காரைக்குடியில் 6 மணி நேரத்திற்கு மேலாக விடாமல் கொட்டி தீர்த்த மழை. மரம் சாய்ந்ததில் வாகனங்கள் சேதம். உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விழுப்புரம் புதுச்சேரியில் மழையால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழை நீர். பெரம்பலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மழை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே நிலையில் நீடிக்கிறது. 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு. கடந்த 21 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கடலூரில் 17 சென்டிமீட்டர் மழையும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறையும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கனமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் தயார் நிலையில் உள்ளன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழை பாதிப்பை ஆய்வு செய்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி.
டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே முதலமைச்சர் வந்து அமைச்சர் வச்சிருக்காங்க, இன்சார்ஜாக போட்டுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்னைக்கு காலை 4 மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சாப்பாடு தேவையோ அங்கெல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்தது. சவரன் 93,600 ரூபாய்க்கு விற்பனை. கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் ஸ்ரீலட்சுமி சில்க்ஸ் துணிக்கடையில் தீ விபத்து. கிரேன் உதவியுடன் தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு துறை. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் கடன் தொல்லையால் 2 மகன்கள் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை. எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை. ஆசிய கோப்பையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மறுப்பு. நேரில் வந்து இந்திய வீரர் ஒருவர் பெற்றுக் கொள்ளலாம் என பிசிசிஐக்கு கடிதம். சபரிமலை செல்லும் வழியில் கான்கிரீட் தளத்தில் சிக்கிய குடியரசுத் தலைவரின் ஹெலிகாப்டர். முன்னதாக திரௌபதி முர்மு பத்திரமாக வெளியேறி சென்றார்.